அண்மை செய்தி. முதலமைச்சர் ஜோசப் விஜயை மாலை சால்வை அணிவித்து மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் துரை வைகோ வரவேற்று வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், முன்னாள் முதலமைச்சரை சந்தித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது மதிமுக பொதுச் செயலர் சந்திப்புக்காக சென்றுள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக அரசியலில் ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை தாவேக தலைவரும் தமிழக முதல் ஜோசப் விஜய் எடுத்திருக்காரா என்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. ஏனென்றால் மிக முக்கியமாக தமிழக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற பிறகு நேரடியாக சென்று மிக முக்கியமாக வீரமணி தமிழக தலைவரை சந்தித்து மரியாதை பார்க்க முடியுது. அடுத்தாக மிக முக்கியமாக சொன்னா, இன்று சட்டப்பேரவை கூட பல்வேறு பதவியேற்றார். அவரும் பதவியேற்ற நிலையில முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் சந்திப்பதாக தகவலை நேரடியாக சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறார். ஏன்னா மிக முக்கியமாக அண்ணா முதல்வருக்கு பிறகு நேரடியாக சென்று காமராஜரை சந்தித்தார். அந்த அரசியலை, திராவிட அரசியலை மிக முக்கியமாக தாவேக தலைவர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கையாளுறாரா ஒரு கேள்வி வந்திருக்குது. அடுத்ததாக மிக முக்கியமாக மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்தும் மரியாதை சந்தித்து அவருக்கும் சந்தித்து வாழ்த்து காட்சியில நீங்க பார்க்க முடியுது. தொடர்ந்து அடுத்தடுத்து நாளை மிக முக்கியமாக விடுதலை சிகிச்சையுடைய தலைவர் திருமாவளவை சந்திக்க இருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸை சந்திக்க இருப்பதாக கூட தகவல் வெளியாக இருக்குது. அடுத்தடுத்த தாவேக தலைவரும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நகர்வுகளை பார்க்கும்போது நாகரிக அரசியலும் கடந்த கால தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை எவ்வாறு பின்பற்றினாலும் அதே போல தாவேக தலைவர் விஜயும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பின்பற்றுகிறாரா என்ற ஒரு சூழல் நிலவிருக்கிறது. பரஸ்பரம் என்ற அன்பு தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு விமர்சனம் முன்வைத்திருந்தாலும் கூட இந்த பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்வது தமிழக அரசியலில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் குறிப்பாக திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை மேற்கொண்டார். அதே போல தற்போது தமிழக ஜோசப் விஜயும் அதை கையாளர் என்பது தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றதாக சொல்ல வேண்டும். ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் மரியாதை நிமித்தமாக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்ற நிலையில் தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களையும் சந்தித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் நாளைய தினம் விசிக தலைவர் திருமாவளவன் அதேபோன்று சீமான் ஆகியோரையும் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளரோடு அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்திப்பதற்காக சென்றிருந்த முதலமைச்சர் ஜோசப் விஜயை வாசல் வரை வரவேற்ற முதலமைச்சர் செயலாளர் வைகோ துரை வைகோ அவர்கள் வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார். சந்திப்பை நிகழ்த்திவிட்டு பின்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முன்னதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது வைகோவையும் சந்தித்துள்ளார். அந்த வகையில் அரசியல் நாகரிகம் கருதி அனைத்து தலைவர்களையும் அவர் சந்தித்து வரும் காட்சிகளை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாளை தினம் அன்புமணி, சீமான் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோரையும் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது வைகோ அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு வந்து பெரம்பூர் எம்எல்ஏவாக அவர் பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களையும் சந்தித்துள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை வாசலில் நின்று வரவேற்ற மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் துரை வைகோ அவரை இல்லத்திற்குள் அழைத்துச் சென்றார். சந்திப்பு நிகழ்த்திவிட்டு பின்பாக முதலமைச்சர் வெளியே வரும்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்து வரைக்கும் அந்த நேரலை காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
திமுக தலைவர் ஸ்டாலினை தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வைகோ இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜயை மதிமுகவின் முதன்மைச் செயலர் துரை வைகோ மாலை அணிவித்து வரவேற்று இல்லத்திற்குள் அழைத்துச் சென்றார். பின்னர் வைகோவை சந்தித்துவிட்டு வெளியே வரும்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு வாசல் வரை வந்து அவரை வழி அனுப்பி வைத்துள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். திமுக தலைவர், மதிமுக பொதுச் செயலாளர் ஆகியோரை சந்தித்துள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய், பாமக தலைவர் அன்புமணி, அதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விசிக தலைவர் திருமாவளவனையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இன்று திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சந்தித்துள்ளார். இந்த நிகழ்வு என்பது தற்போதைய அரசியல் வட்டாரத்தில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜயை துரை வைகோ ஆற தழுவி இல்லத்திற்குள் அழைத்துச் சென்றார். பின்பு சந்திப்பு நிகழ்த்திவிட்டு வெளியே வரும்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்துள்ளார். கூடுதல் விவரணை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர்ந்து பிற கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். தமிழகத்தில் புதிதாக தேர்வான சட்டமன்ற உறுப்பினர்களை இன்று சட்ட தலைமைச் செயலகத்தில் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த காலையிலிருந்து 9:30 மணியிலிருந்து அனைத்து கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றிருந்தனர். இந்த நிலையில்தான் தமிழக தலைவர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வைகோ அவருடைய இல்லத்தில் சந்தித்து மரியாதை செய்திருந்தார். என்றால் முதல் முறையாக தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வாகி முதல் முறையாக முதலமைச்சராகவும் தமிழகத்தினுடைய தலைவர் ஆகியிருக்கிறார். இதன் காரணமாகவே பல்வேறு கட்சி தலைவர்களை சந்தித்து மரியாதை செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வைகோ அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து அவருக்கு அந்த மரியாதை செய்து சிறிது நேரம் அவருடன் உரையாற்றியிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினும் குறிப்பாக அவருடைய இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தற்போது இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அன்பில் மகேஷ், குறிப்பாக இவர்கள் எல்லோருமே இருந்தார்கள். இவர்கள் எல்லோருமே சந்தித்து பூங்கொத்துகள் கொடுத்து அவரிடம் வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தார். இது மட்டும் இல்லாமல் சிறிது நேரம் அவருடைய இல்லத்தில் அவர்கள் பேசியிருந்தார்கள் அரசினுடைய நகர்வுகளை பற்றி. அதன் பிறகாக தமிழ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்று அல்லது நாளை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல்குமா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என தென்படுகிறது. ஏனென்றால் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளில் விடுதலை சிறுத்தை கட்சியிடம் இருக்கிறது. ஏனென்றால் மற்ற கட்சி தலைவர்கள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தால் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய முத்தரசன் மற்றும் சண்முகம் அவர்களையும் அவருடைய அலுவலகத்திலே சென்று இதற்கு முன்பாக பேசியிருந்தார், மரியாதையும் செலுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொல் திருமான் அவர்கள் தான் நேரடியாக சந்திக்காமல் இருந்தால். இந்த நிலையில் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு தற்போது அவர்கள் இரண்டு நபர்கள், குறிப்பாக வைகோ அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்திருக்கிறார். இன்று அல்லது நாளை தொல் திருமா அவர்களை சந்தித்து வாய்ப்பு பெறுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றிய விஜய் அவர்கள் அரசின் களத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் அவருடைய இல்லத்திலே நேரடியாக சென்று அவரிடம் அந்த பேச்சுவார்த்தை ஈடுபடுவதும் அதே போன்று அந்த வாழ்த்து தெரிவிப்பதும் அரசியல் காலத்தில் சற்று புதிதாக இருந்தாலும் கூட விஜயருடைய இந்த செயல் என்பது அவருடைய கட்சி நிர்வாகிகளுடையும் பொதுமக்களுடையும்
ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய சில நாட்கள்ல இன்னும் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுரேஷ், தகவலுக்கு நன்றி. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.